ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தடியங்காய் மோர் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? இதை வெள்ளை பூசணின்னு சொல்லுவாங்க, எங்கள் ஊர் சைடு தடியங்கான்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு மஞ்சளும் உப்பும் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கோங்க. கொஞ்சம் மூடி வச்சுக்கோங்க மேலே, ஏன்னா அப்போ தான் வந்து சீக்கிரம் இதாகும். அப்புறம் வந்து தேங்காய், சின்ன வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, தேங்காவை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூட சேர்த்து வந்து என்னென்னா, அரிசியும் பருப்பும் நான் வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் அரிசி, 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, அது கூட ஜீரகமும் ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி, இந்த பாருங்களேன், இது லைட்டாக நீங்கள் கரண்டி வச்சு இது பண்ணால் அந்த வந்து தடியங்காவோ இல்லை வேறு எந்த நீர்க்காயும் போட்டிருந்தீங்கன்னா அது வந்து கட் ஆகணும். ஸோ அந்த அளவுக்கு வெந்திருக்கணும். ஸோ இப்போது அதை வந்து தண்ணி கொஞ்சம் ஊற்றி அரைச்சதையும் கொஞ்சம் ஊற்றி நல்லா வந்து அதை கலந்து விட்டுக்கோங்க. ஸோ நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு நான் தயிரை வந்து என்னென்னா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிறேன். ஏன்னா எனக்கு கட்டியாக இருக்குது. நம்ம டேரெக்டாக ஆட் பண்ணால் திருன்னு வரும். இல்லை நம்ம கையை வச்சு கூட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கூட இது பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படியோ அப்படி ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் ஆட் பண்ணதுக்கப்புறம் என்னென்னா ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. ஏன்னா தயிர் பிரிந்து குழம்பு கெட்டு போயிடும். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, லைட்டாக ஓரளவு சூடு ஏறி கொதி வந்ததுக்கப்புறம் உப்பெல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்னென்னா, கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு ஆட் பண்ணிவிட்டு நான் சைடில் தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ தாளிக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு நான் வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். நார்மல் எண்ணெய் எதுனாலும் யூஸ் பண்ணலாம். பட் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணால் இன்னும் மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம நார்மலாக தாளிக்கிற மாதிரி தான். உளுந்த பருப்பு, கடலைப்பருப்பு போட்டுட்டு, நான் கடலைப்பருப்பு கொஞ்சம் அதிகமாக போடுவேன். ஏன்னா எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ கொஞ்சம் போட்டுட்டு கருவேப்பிலை அண்ட் வந்து என்னென்னா, மோர் மிளகா இருந்தால் மோர் மிளகா சேர்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பட் என்கிட்ட இல்லை. ஸோ வரமிளகா சேர்த்துக்கிறேன் நான். ஜஸ்ட்டு நல்ல ஒரு இது பண்ணிவிட்டு அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி ஒரு கிண்டிட்டிங்க அப்படின்னா, குழம்புல லைட்டாக ஒரு இது பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான். சூப்பரான மோர் குழம்பு ரெடி. இது நம்ம தடியங்கான்னு இல்லை, எந்த ஒரு நீர்க்காயினாலும் போட்டு நம்ம பண்ணலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். பாய்.